எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமயமாயிருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்குறுதியின் பெட்டகமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிகாலையின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுவோருக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவருடைய பேருதவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதுதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினருடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதருடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளுடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் சகோதரருடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து தூதருடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி பாவமின்றி பிறந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய தூய அன்னையே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பாராமுகமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகமுடையவளுமாய் இருக்கிற நித்திய அன்னையே, அனைத்து ஆபத்துகள் என்றும் எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதோடு சரணடைந்து விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் தூய அன்னையான மரியாளுடைய வேண்டுதனாலே அனைத்து பகைவரிடமிருந்தும் தயவுசெய்து வெற்றியும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்துள்ளோம். ஆமென். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஓவியம் இறைவன் உறையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் அருள்மொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பானவர்களே, ஜெபமாலை மாத நிறைவு நாளாகிய இந்திய திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்கள் அவர்களையும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனை சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் மாதா காட்சி கொடுத்த இடங்களிலெல்லாம் மிக எளிமையான, எப்போதும் எல்லோராலும் சொல்லக்கூடிய ஜெபமாலையை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். ஜெபமாலை சக்தி வாய்ந்த ஓர் ஆயுதம். ஜெபமாலையின் மறையுண்மைகள் நமக்கு எடுத்து கூறுவது இறைமகன் இயேசுவை பற்றியும் அன்னை மரியாவை பற்றியும் தான். ஒவ்வொரு மறை உண்மைகளை நாம் சொல்லும்போது மிகுந்த பக்தியுடனும் அதன் வழியாக நாம் அடைகின்ற நன்மைகள் குறித்தும் உணர்ந்து ஜெபமாலை சொல்ல வேண்டும். இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் ஜெபமாலை வழியாகவும் சொல்கின்றோம். கபிரியேல் தூதர் மரியாவுக்கு காட்சி கொடுக்கும் போது கூறிய மங்கள வார்த்தை ஜெபமாகிய அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற உன்னதமான ஜெபத்தையும் தாய் மரியா நமக்கு தந்திருக்கிறார். இந்த மறை உண்மைகள் வழியாக இயேசுவின் பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை தியானிக்கின்றோம். குடும்பமாக சொல்லும் ஜெபமாலை மிகவும் வல்லமை வாய்ந்தது. நம்முடைய வாழ்வில் தினம் தினம் நாம் படும் துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட ஜெபமாலை நமக்கு துணை செய்கிறது. இந்த ஜெபமாலை நம் அனைவருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை. ஜெபமாலை சொல்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்விலும் அன்னை மரியாவின் அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த வெற்றியின் ஜெபமாலை தினம் கூறுவோம். தொடர்ந்து திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாத காலமாக காலை மற்றும் மாலை 2 முறையாக ஜெபமாலை ஜெபித்து நம்முடைய குடும்பங்களுக்கு இறை ஆசிரியை பெற்றுக்கொண்டிருந்தோம். இது இந்த ஜெபமாலையின் இந்த இறுதி நாளிலே இந்த ஒளி பவனிலே நாம் அனைவரும் ஜெபமாலை ஜெபித்து கலந்து கொண்டு இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுக்க நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இந்த நாள் திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்றவர் அருள் தந்தை ஆரோன் அவர்கள், என்னுடைய நண்பர் அவர்கள். நாங்கள்லாம் ஒன்றா பட்டம் பெற்றோம். எனக்காக உதவி செய்ய இந்த 1 வார காலமாக என்னோடு அவர் தங்கியிருக்கின்றார். உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தை ஆரோன் அவர்களை வருக வருகவென்று நான் வரவேற்கின்றேன். இரண்டாவதாக இந்த நாளிலே இந்த ஜெபமாலை என்கின்ற அந்த மைய சிந்தனையில இறைவார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இங்கு வந்திருக்கின்றவர் நம்முடைய முன்னாள் இணைப்பக தந்தை அருள் தந்தை ராஜேஷ் அவர்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாக வருக வருகவென்று நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரும் வரவேற்று உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். மேலுமாக இன்றைய திருப்பலியானது ஜெசின் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். வைஷாலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அனிஷ் ராஜ் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஜானனி உடல்நல வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சஜின் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட தகுதி பெறுவது நம்முடைய பாவங்களை நினைத்து மன வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜீவிப்புமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியருடைய மிக சிறந்தவரான புனித ஜெபமாலை அன்னைய மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீ அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு வழி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கி நம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருவழிபாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விண்ணகத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தில் காணப்படுகிறது. ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்பட்ட போது வானத்தில் அடையாளங்கள் காணப்பட்டது. அதிலே ரட்சிப்பும் வல்லமையும் கிறிஸ்துவின் அதிகாரமும் அவருடைய அரியணையில் காணப்படுகிறது. ஆண்டவரின் வருகை மிக விரைவில் வர இருக்கிறது. வானத்திலே அடையாளம் தோன்றும். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல் குற்றஞ்சாட்டாமல் இருக்க இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 19, 12ஆம் அதிகாரம் 1, 3 முதல் 6, 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
Alleluia, alleluia.
உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 47 முடிய. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 47 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தத்தை காணோம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பிறந்த நீங்களும் சரி, குருக்களாக இருக்கக்கூடிய நாங்களும் சரி, வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்ன வாசகம்னா, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம், கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் இல்ல, வெரி குட். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும் அல்லது குலையாமல் வாழும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நாங்களும் பல நேரங்களில் எங்களுடைய மறைவுரைகளில் கூறியிருப்போம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வாக்கியத்திற்குரிய ஒரு வரலாற்று பின்னணியை சற்று ஆராய்ந்த பொழுது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு கிடைக்கின்றது. பேட்ரிக் பெய்டன் அப்படின்ற ஒரு அயர்லாந்தை சார்ந்த ஒரு இளைஞன் 1928ஆம் ஆண்டு 19 வயது இவருக்கு. வீட்டினுடைய வறுமையின் காரணமாக அமெரிக்காவுக்கு இவர் பிழைக்க செல்கின்றார். ஆனால் நல்லது ஒரு கத்தோலிக்க குடும்பம், எப்படியாவது குருவானவராக வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவருடைய உள்ளத்தில் இருந்தாலும் கூட குடும்பத்தினுடைய வறுமை கண்டு அமெரிக்காவிற்கு வேலை பார்க்க செல்கின்றார். அங்கு ஆலயம் பராமரிக்கக்கூடிய ஒரு வேலையானது இவருக்கு கிடைக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்பொழுதும் அவருக்கு அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இதை தன்னுடைய வீட்டில் கூறுகின்றார், அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கூறுகின்றார். மக்கள் அனைவரும் இவருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். எனவே இவரை திருச்சிலுவை சபை என்கின்ற ஒரு சபையில் சேர்த்து விடுகின்றார்கள். குருமடத்தில் இணைந்து நன்றாக படித்துக் கொண்டிருக்கின்றார். 29வது வயது, இவருடைய இறையியல் 3வது ஆண்டு. மறுவருடம் இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, இவருக்கு டியூபர்குலோசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய காச நோயானது இவரை தாக்கி இருக்கின்றது. அப்ப மருத்துவர் சொல்றாரு, உனக்கு இருப்பது 2 தேர்வுகள் தான், 2 ஆப்ஷன் உனக்கு இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று நீ அறுவை சிகிச்சை செய்வது, ஆனால் அப்படி செய்தால் உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இன்னொன்று ஜெபிப்பது, நன்றாக நீ ஜெபிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது இவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குருமடத்தில் அங்க இருக்கக்கூடிய அன்னையினுடைய சிறுவத்திற்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றார். என்னுடைய இந்த நோயானது குணம் பெற வேண்டும், நான் உனக்காக பணி செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த நோயிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டால் நான் ஜெபமாலையை குறித்தும் அதனுடைய பக்தி முயற்சியை குறித்தும் நான் இந்த உலகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு பணியாளனாக என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அன்னையிடம்
உறுதி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்கின்றார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 1939ஆம் ஆண்டு. இன்னைக்கு என்ன தேதி? குட் மார்னிங். இன்னைக்கு என்ன தேதி? அக்டோபர் 31. இந்த நாளில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவரை பரிசோதித்த மருத்துவர் குழு கூறுகின்றனர், உமக்கு அந்த காச நோயானது நீங்கிவிட்டது என்று கூறிய பொழுது அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் ஒரு விருது வாக்கை எடுக்கின்றார். என்ன விருது வாக்கு என்றால், குடும்பங்களில் ஜெபமாலை ஜெபிப்பேன், குடும்பங்களில் ஜெபமாலை ஜெபிப்பதை நான் ஊக்குவிப்பேன் என்கின்ற ஒரு விருது வாக்கோடு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். மேலுமாக தன்னுடைய அந்த குருத்துவ வாழ்வில் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து அவர்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை அவர் கொடுக்கின்றார். தொடர்ந்து இவர் அந்த குடும்பங்களை சந்திக்கின்ற பொழுது இவர் கூறுகின்ற ஒரு வார்த்தை, உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு என்னவென்றால், உங்களுக்கு இருக்கும் 24 மணி நேரங்களில் 10 நிமிடங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற நேரம். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த 10 நிமிடம் ஜெபமாலை என்று கூறி ஒவ்வொரு மக்களையும் அவர் உற்சாகப்படுத்துகின்றார். மக்கள் அனைவரும் இவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் குடும்பங்களில் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் 2ஆம் உலகப் போரும் தலை தூக்கியது. எனவே இவர் கூறுகின்றார், வரலாற்றில் நாம் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு நாம் ஜெயித்திருக்கின்றோம், உலகப் போரை நாம் பல போர்களை நாம் வென்றிருக்கின்றோம். எனவே இந்த உலகத்திலும் நாம் அமைதியை பார்க்க வேண்டுமானால் அன்னையினுடைய அந்த துணை நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி மீண்டுமாக சிலுவை போர், ஜெபமாலை சிலுவை போர் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். உலக அமைப்பிற்காக ஜெபமாலை ஜெபித்து நாம் அமைதியை கொண்டு வர வேண்டும், போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மக்களை ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் சென்று, பங்குகளிலும் சென்று ஒரு இயக்கங்களை இவர் ஆரம்பிக்கின்றார். குறிப்பாக இது அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளில் பலவிதமான பல்வேறு நோக்கங்களோடு இது பரவ தொடங்குகின்றது. பல மக்கள் இணைகின்றார்கள். ஒரு இடத்தில், அமெரிக்காவில் ஸ்கிராண்டல் என்கின்ற ஒரு இடத்தில் 1949ஆம் ஆண்டு இவர் ஒரு மிகப்பெரிய ஜெபமாலை மாநாட்டை நடத்துகின்றார். அந்த மாநாட்டில் தான் முதலாக இவர் இந்த வார்த்தையை கூறுகின்றார். என்ன வார்த்தை? கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் குலையாமல் வாழும் என்கின்ற அந்த ஒரு செய்தியை அவர் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றளவும் நம்முடைய கத்தோலிக்க திருவையில் இது ஒரு வெற்றியின் முழக்கமாக, ஒரு அமைதியின் முழக்கமாக, நம்முடைய ஆன்மீகத்தின் முழக்கமாக இது காணப்படுகின்றது. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் ஜெபமாலை அன்னையினுடைய அந்த நிறைவு விழாவை நாம் இன்றைய நாளில் கொண்டாடுகின்றோம். ஜெபமாலை ஜெபிப்பதை நாம் ஊக்குவிக்கின்ற பொழுது நமது குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து வாழும் என்கின்ற ஒரு உண்மையையும் இந்த வரலாற்று நிகழ்வானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் கூறுவார்கள், இது கிறிஸ்தவர்களின் வலிமை என்னவென்றால் ஜெபம் செய்வது. கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய வலிமை என்னவென்றால் அது ஜெபிப்பது. அதே வேளையில் நம்முடைய கடவுள், நாம் வணங்கின்ற அந்த யாவே கடவுளினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அதுவும் நம்முடைய ஜெபம். நமது பலம் எப்படி ஜெபமாக இருக்கிறதோ அதுபோல யாவே கடவுளினுடைய பலவீனமும் ஜெபமாக இருக்கிறது. காரணம், நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கின்றார், இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், நாம் வேண்டுவதை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நமது கடவுள் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் பலவீனமானவர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். கடவுளோடு அன்புறவில் வாழ செய்வதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை தான் நம்முடைய கிறிஸ்துவனுடைய ஒரு அடித்தளமாக, ஆன்மீகமாக நாம் கொண்டிருக்கின்றோம். நாம் ஏன் ஜெபிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால், கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து இருக்கின்றார் இல்லையா? அவருடைய வாழ்வின் முக்கியமான நோக்கங்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் 4 விதமான ஜெபங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். முதலாவதாக நாம் செய்யக்கூடிய ஜெபம் புகழ்ச்சி அல்லது போற்றுதல். ஆண்டவர் ஒரு இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், அவரே இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்றார், அவரை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு பணித்திருக்கின்றார். இணைச்சிடத்தில் நாம் வாசிக்கின்றோம் 6வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில்,
உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் நீ எல்லாம் உள்ள இறைவனை அன்பு கூறுவாயாக. எனவே அன்பு செய்வதும் நம்புவதும் தான் நம்முடைய நன்றியின், நம்முடைய புகழ்ச்சியின் ஜெபமாக அமைகிறது. இதை நாம் நமது வாழ்வில் செய்கின்றோம். ஆராதனை, புகழ்ச்சி. இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் நன்றி அறிதல். இந்த உலகத்தில் கடவுள் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றார், பல்வேறு நன்மைகளை நான் பெற்றிருக்கின்றேன், எனவே அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் சில நேரங்களில் நன்றியின் ஜெபத்தை நாம் எடுத்துரைக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 5:16 வாசிக்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனை வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று பொருளில் நமக்கு கூறுகின்றார். இதுவே கடவுளினுடைய திருவுளம் என்று கூறுகின்றார். எனவே கடவுளுடைய திருவுளம் நாம் கடவுளுக்கு எல்லா நிலையிலும் நன்றி செலுத்த வேண்டும் என்பது இது நம்முடைய இரண்டாவது வகையான ஜெபமாக இருக்கிறது. மூன்றாவது வகையான ஜெபம் பாவ மன்னிப்பு. நான் கடவுளோடு உறவில் இருக்கிறேன், ஆனால் அந்த உறவை தடை செய்வதற்காக ஒரு பாவம் இருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்கின்றேன், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு முறிந்து போகிறது, நான் அவருடைய சட்டத்தை மீறுகின்றேன் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தவறு செய்தேன் என்று நாம் உணர்கின்ற பொழுது, அதுதான் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த ஜெபமாக மாறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகம் என்னதான் இருந்துச்சு? வரி தண்டுபவரும் பரிசேயரும் எங்க போறாங்க? ஜெபிக்க போறாங்க இல்லையா? பெரிய ஒரு ஜெபத்தை பரிசேயர் கூறுகின்றார். ஆனால் சிறந்த ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது? ஆண்டவரே நான் பாவி, என் மீது மனமிரங்கும் என்று கூறிய அந்த ஜெபம்தான் கடவுளுக்கு ஏற்ற ஜெபமாக இருக்கிறது. ஊதாரி மைந்தன், தந்தையே நான் தவறு செய்து விட்டேன், உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு எதிராகவும் நான் தவறு செய்து விட்டேன், எனவே என்னை மன்னியும் என்று திரும்பி நாம் கடவுளிடத்தில் வருகின்ற பொழுது அதுதான் சிறந்த ஜெபம். எனவே அதை கடவுள் ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். நான்காவது வகையான ஜெபம் வேண்டுதல் ஜெபம். ஆண்டவருக்கு புகழ்ச்சி செலுத்துறோமோ இல்லையோ, நன்றி செலுத்துறோமோ இல்லையோ, மன்னிப்பு கேட்கிறோமோ இல்லையோ, இந்த ஜெபத்தை நமது வாழ்வில் நாம் தவறாமல் கரெக்டா செய்வோம் இல்லையா? நான்காவது ஜெபம் என்ன ஜெபம்? வேண்டுதல் ஜெபம். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் இவ்வாறு இருக்கிறது, எனவே என்னை இதிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்கின்றோம். கண்டிப்பாக வேண்டுதல் ஜெபம் நாம் எழுப்ப வேண்டும். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தந்தையிடமோ தாயிடமோ உரிமையோடு கேட்கிறதோ, அதே ஒரு உரிமையை நாமும் கடவுளிடத்தில் கொண்டிருக்க வேண்டும். இந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தை கூறுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்கின்ற ஒரு உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, யோவான் எழுதிய நற்செய்தியில் வாசிக்கின்றோம் 14:13, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் என்னுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு அதை அருள்வார். எனவே நாம் கேட்கக்கூடிய அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே நம்முடைய கிறிஸ்தவரினுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை அமைப்பு எதுவென்றால் ஜெபிப்பது. அது மட்டுமல்ல, கிறிஸ்து அவருடைய வாழ்வில் ஜெபித்தார். எல்லா விதமான முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன்பாக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். விடியற்காலையில் இருந்து ஜெபிக்கின்றார், இயேசு தனியாக ஜெபிக்கின்றார், மலைக்கு மேல் போய் இரவெல்லாம் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். 4000 பேருக்கு அப்பம் பலுகி கொடுப்பதை பார்க்கின்றோம். அதற்கு முன்பாக ஜெபிக்கின்றார். உருமாற்றத்தின் போது ஜெபிக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த ஜெபத்தை பார்த்த சீடர்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், எங்களுக்கும் கற்றுக் கொடும் என்று ஜெபிப்பதை அவர்கள் கேட்கின்றார்கள். கெஸ்தமனி தோட்டத்தில் ஜெபிக்கின்றார், சிலுவையில் உயிரிடுகின்ற பொழுது ஜெபிக்கின்றார், உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் ஜெபிக்கின்றார், உணவருந்துகின்ற பொழுது ஜெபிக்கின்றார், இறுதியாக விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வையும் ஜெபத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்வையும் ஜெபத்தையும் நம்மால் பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. நம்முடைய வாழ்வு முழுவதும் ஜெபத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய நாளில் நாம் அன்னையினுடைய
விழாவை கொண்டாடுகின்றோம். ஜெபமாலை அன்னைக்கு நாம் நிறைவு விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளில் அன்னையினுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகாக அளவுக்கு அதிகமாக ஜெபத்திற்கு நமக்கு முன்மாதிரியாக இருப்பவர் நம்முடைய தாய் அன்னை மரியாள். நம்முடைய ஒரு புனிதர் லூயிஸ் தி மோன்ஃபோர்ட் என்று அழைப்பார்கள். அவர் கூறுகின்றார், இந்த உலகத்தில் நீங்கள் புனித நிலையை அடைய வேண்டுமானால் நீங்கள் அன்னையை போல ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் புனித நிலையை அடைய வேண்டுமானால் நம்முடைய அன்னையை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்னை எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் 5 நிலைகளில் பார்க்கின்றோம் அவருடைய வாழ்விலிருந்து. முதலாவதாக, அன்னையினுடைய ஜெபம் என்பது கடவுளை முழுமையாக நம்பக்கூடியதாக இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் அன்னையினுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா நிலையிலும் அன்னை இறைவனை நம்பினார். அந்த நம்பிக்கை அவருடைய ஜெபமாக மாறியது. கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை கூறுகின்ற பொழுது அவர் ஒரு கன்னி, அவர் ஒரு சிறிய ஒரு இளம் பெண் கன்னி அவர். ஆனால் கடவுளை நம்பினார். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று இறை நம்பிக்கை அவர் வெளிப்படுத்தினார். எனவேதான் அந்த இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான், நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கூறினார். இந்த ஒரு நிலை சில நேரங்களில் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஆனால் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு இறை நம்பிக்கை தான் அன்னை மரியாளினுடைய ஒரு ஜெபமாக அமைந்தது. கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்வில் நன்மையை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அன்னை மரியாள் கொண்டிருந்தார். அதே ஒரு நம்பிக்கையை நாமும் கொண்டிருக்க வேண்டும். அன்னை மரியாள் நம்பிக்கையோடு ஜெபித்தார். அதை நாமும் பார்க்கின்றோம், அவரை பின்பற்றுகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு கயிறு மேல நடக்கக்கூடிய ஒரு சாகச வீரர், அவர் 2 மலைகளுக்கு நடுவே கயிற்றை கட்டி என்ன சொன்னார், நான் இந்த கயிற்றில் நடக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை அவர் கொடுத்தார். மறுநாள் மக்கள் எல்லாம் கூட்டமாக கூடினார்கள். இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு அவர் முதலாவதாக நடந்து சென்றார். பின்பு அவர் கேட்டார், மக்களை பார்த்து கேட்டார், நீங்கள் நம்புகிறீர்களா, நான் மீண்டுமாக இந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு நான் நடந்து செல்வேன் அப்படின்னு. மக்கள்லாம் சொன்னாங்க, கண்டிப்பா நீங்க ஏற்கனவே நீங்க நடந்துட்டீங்க, மீண்டுமாக நீங்கள் நடப்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டுமாக அவர் நடந்து இந்த பக்கம் வந்தார். அடுத்ததாக அவர் கேட்டார், இப்பொழுது நான் மீண்டுமாக நடப்பேன் என்று நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டார். மக்கள்லாம் சொன்னாங்க, கண்டிப்பாக நாங்கெல்லாம் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாகச மனிதர் கேட்டார், அப்படி என்றால் உங்களில் ஒருவர் அல்லது உங்களுடைய குழந்தை ஒன்றை என்னிடத்தில் தாருங்கள், அல்லது நீங்கள் யாராவது வந்து என்னுடைய தோள்பட்டையில் பிடித்துக் கொள்ளுங்கள், நாம் சேர்ந்து நடக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே இருந்த மொத்த கும்பல் என்ன செஞ்சிருச்சு, ஓடி போயிட்டு. பல வேளைகளில் நம்முடைய இறை நம்பிக்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. அன்னை மரியாள் ஜெபித்து அவர் நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் அதே ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் எப்படி முழுமையாக இறைவனை நம்பினாரோ, கடவுளை நம்பினாரோ, கடவுளுடைய இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தாரோ, அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபம் தாழ்ச்சி என்று கூறக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பண்புகளின் தாய் தாழ்ச்சி என்று கூறுவார்கள். அந்த தாழ்ச்சியை தனதாக்கியவர் நம்முடைய தாய் அன்னை மரியாள். எனவே எப்படி அவர் தாழ்ச்சியை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஜெபத்தை அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய கடவுளின் முன்பாக நின்று வணங்கக்கூடிய கபிரியேல் வானதூதர் வந்து அவரை பார்த்து அருள் நிறைந்தவரே வாழ்க என்று கூறிய போதும் சரி, இன்றைய நற்செய்தியில் நாம் எலிசபெத் அம்மாள் வாழ்த்துவதை பார்க்கின்றோம். ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் என்று அவர் கேட்ட பொழுதும் அவருடைய பதிலுரை 2 விதமாக இருந்தது. முதலாவதாக, நான் ஆண்டவரின் அடிமை என்று பதிலுரைத்தார் கபிரியேல் தூதரிடம். இரண்டாவதாக, எலிசபெத் அம்மாளிடம் அவர் கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று கூறினார். அவர் தன்னை பெருமைப்படுத்தவில்லை. பரிசேயர் கடந்த வாரத்தில் அவர் தன்னை பெருமைப்படுத்துகின்றார், தன்னை வெளிப்பட்டுக் கொள்கின்றார் கடவுளுக்கு முன்பாக. ஆனால் அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். இந்த தாழ்ச்சியின் அடையாளம் தான் அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று. இந்த ஒரு தாழ்ச்சியை நாமும் நமது வாழ்வில் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முகமது அலி ஜின்னா என்று அழைக்கப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற குத்து சண்டை வீரர்,
அவர் ஒரு அமெரிக்காவிற்கு சென்றார். ஒரு குத்து சண்டையில் வெற்றியாளராக அவர் பரிசு பெற்றார். பரிசு பெற்று மீண்டுமாக அவர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகின்ற பொழுது ஒரு விமானத்தில் ஏறி அமர்ந்தார். அப்ப வழக்கமா என்ன சொல்லுவாங்க, விமானத்தில் ஏறி அமர்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய பணிப்பெண்ணு சொல்லுவார், உங்க சீட் பெல்ட் என்ன செய்யுங்க, டைட்டா போடுங்க, ஏன்னா ஃபிளைட் வந்து இப்போ மேல போகுது என்று கூறுகின்ற பொழுது இவர் கூறினார், நான் பலசாலி, நான் வந்து குத்து சண்டையில வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கெல்லாம் பெல்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த பணிப்பெண் அவரை பார்த்து கூறினார், நீங்கள் அவ்வளவு பலசாலியாக இருந்தால் நீங்கள் பறந்தே செஞ்சிருக்கலாமே உங்கள் ஊருக்கு, எதற்கு உங்களுக்கு விமானம் தேவை என்று அவரை பார்த்து அத்தனை பேர் முன்பாக கேட்ட பொழுதுதான் அவர் தன்னுடைய அந்த குற்றத்தை உணர்ந்து கொண்டார். தற்பெருமை அடைகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது அனைத்துமே வெறுமை. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை மிக அழகாக கூறும், வீழ்ச்சிக்கு முன் வருவது அகந்தை, அழிவுக்கு முன் வருவது அகந்தை, வீழ்ச்சிக்கு முன் வருவது வீண் பெருமை என்று கூறுவார்கள். யாரெல்லாம் தற்பெருமையோடு ஆலயத்திற்கு வருகின்றோம் அன்புக்குரியவர்களே, வெறுமையோடு தான் நாம் ஆலயத்திலிருந்து செல்வோம். கடவுள் தற்பெருமையுள்ள எந்த ஒரு உள்ளத்தையும் விரும்ப மாட்டார். அன்னை மரியாளுக்கு அளவுக்கு அதிகமாக அருளை பொழிந்தார் என்றால் அன்னையினுடைய உள்ளம் மிகவும் தாழ்ந்து போய் இருந்தது. அதனால்தான் அன்னை அந்த அருளை நிறைவாக பெற்றுக் கொண்டார். நம்முடைய பாத்திரங்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் ஆண்டவருடைய அருள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். நம்முடைய பாத்திரங்கள் தாழ்ச்சி இல்லாம ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அருள் அவ்வளவா கிடைக்காது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் இந்த ஜெபம் என்கின்ற ஒரு பண்பை, தாழ்ச்சி என்கின்ற ஒரு பண்பை நாம் கொண்டிருக்கின்றோமா என்று. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, எனக்கு மிகவும் அன்னை மரியாளிடத்தில் பிடித்த ஒரு பண்பு, பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவதே சிறந்த ஜெபம் என்பதை அன்னை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தினார். அன்னை கொண்டிருந்த ஒரு சமூக பார்வை, அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை அன்னை மரியாள் கொண்டிருந்தார். கபிரியேல் தூதர் கூறுகின்றார், உம்முடைய உறவினர் எலிசபெத் அம்மாளுக்கு இது ஒரு 6ஆம் மாதம் என்று கூறிய பொழுது அன்னை மரியாள் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, மாறாக யாரோ ஒருவர் அங்கு வயது முதிர்ந்த நிலையில் துன்பப்படுகின்றார், அவருக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்று அங்கு ஓடோடி சென்று அவருக்கு 3 மாத காலம் அவரோடு தங்கி இருந்து அவருக்கு பணிவிடை புரிகின்றார். இரண்டாவதாக, கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த குடும்பத்தார் துன்பப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் அன்னை என்னால் முடிந்தது, நான் அவரால் அதிசயத்தை செய்ய முடியவில்லை, ஆனாலும் தன்னுடைய மகனை பார்த்து மகனிடம் சென்று அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அங்கு ரசம் தீர்ந்து விட்டது என்கின்ற ஒரு செய்தியை அங்கு கொடுக்கின்றார். அந்த இடத்தில் அவர் கொடுத்த அந்த ஒரு செய்தியின் வெளிப்பாடுதான் அங்கிருந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி போனது. அன்னை நினைத்திருந்தால் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா? கபிரியேல் தூதர் சொல்லுகின்ற பொழுது, ஓ எலிசபெத் அம்மாவுக்கு 6 மாசமா, சரி ஓகே, இப்ப நானும் இங்க கருவுற போகிறேன், எனவே நான் என்னுடைய வீட்டில் பெட்ரஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்த பொழுது, அவங்களுக்கு தீர்ந்து போயிடுச்சா, நான் சாப்பிட்டேன்பா, என்ன பிரச்சனை இல்லை, நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அன்னை அந்த இடத்தில் அந்த தேவையை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சி எடுக்கின்றார். இதுதான் கிறிஸ்தவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. பிறர் துன்பப்படுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல நம்முடைய ஆன்மீகம். கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தில் நான் ஏதாவது செய்து அந்த இடத்தில் ஏதாவது ஒரு உதவியை நான் செய்ய வேண்டும், அட்லீஸ்ட் முயற்சி செய்ய வேண்டும். அது சில நேரங்களில் தோல்வியாக அமையலாம், ஆனால் நான் அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்து இருக்கின்றேன். அது ஒரு பொருள் உதவியாகவோ அல்லது நேர உதவியாகவோ ஆறுதலான வார்த்தைகளாகவோ அது இருக்க வேண்டும். ஜெபமாலை ஜெபிக்கின்ற நாம் அனைவரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்கின்ற, நிறைவு செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக, துன்பங்களில் பொறுமையை கடைபிடிப்பதே அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நினைப்பது போல அனைத்தும் நடந்து விடாது. ஒரு நங்கூரத்தினுடைய பலம் என்னவென்றால் அது எவ்வளவு உறுதியாக காற்றிலும் புயலிலும் அலைகளுக்கக்கூடிய ஒரு கப்பலை பிடித்து நிறுத்துகிறதோ அதுதான் நங்கூரத்தினுடைய பலம். நம்முடைய ஜெபமும் அந்த நங்கூரம் போல இருக்க வேண்டும். பல நேரங்களில் துன்பம் வரலாம், துயரம் வரலாம், எதிர்பாராத இழப்புகள் நம்மிடத்தில் நடக்கலாம். ஆனாலும்
கடவுளை நாம் உறுதியாக பிடித்து நம்முடைய ஜெபத்தை நமது வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும். குழந்தையை தூக்கி கொண்டு எருசலேமுக்கு போய் என்றார், எகிப்துக்கு போய் என்றார், அன்னை ஓடினார். மீண்டுமாக நாசிரியத்துக்கு போய் என்றார், அன்னை ஓடினார். உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று கூறினார் சிமியோன். அதையும் ஏற்றுக்கொண்டு சிந்தித்தார். சிலுவையின் முன்பாக தன்னுடைய மகன் உயிர் பிரிவதையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். இந்த எந்த நிலையிலும் அன்னை எந்த இடத்திலையும் எந்த விதமான புகாரையும் எழுப்பவில்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, கடவுளுக்கு கண் இல்லையா, என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இருக்கின்றேன் என்று அன்னை எந்த இடத்திலும் கம்ப்ளைண்ட் செய்யவில்லை. மாறாக அதை ஏற்றுக்கொண்டார். துன்பங்களில் பொறுமை காப்பதே சிறந்த ஜெபம் என்பதை அன்னை நமக்கு வெளிப்படுத்தினார். இறுதியாக பிறரோடு இணைந்து வாழ்வதே ஜெபம். அன்புக்குரியவர்களே, மிக மிக முக்கியமானது. பிறரோடு இணைந்து வாழ்வதே சிறந்த ஜெபம் என்பதை அன்னை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகாக அனைத்து சீடர்களும் சிதறடித்து போகின்றார்கள். ஒருவர் மீன்பிடிக்க செல்கின்றார், இருவர் எம்மாவுசுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி, மற்ற திருத்துதர்களை ஒன்று கூட்டி அன்னை மரியாள் ஜெபத்தில் அவர்களை ஒருங்கிணைக்கின்றார். அன்னை அன்றைய நாளில் ஜெபத்தில் இவர்களை ஒருங்கிணைத்ததின் விளைவுதான் தூய ஆவியார் இவர்கள் மீது இறங்கி வந்தார். அதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்தது அன்னையினுடைய அந்த ஜெப வாழ்வு, பிறரோடு இணைந்திருப்பது. முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதவர் கூறுவார், பெந்தேகோஸ்து இல்லாமல் திருச்சபை இல்லை, பெந்தேகோஸ்து நாள் இல்லாமல் திருச்சபை இல்லை, ஆனால் அன்னை மரியாள் இல்லாமல் அந்த பெந்தேகோஸ்தே இல்லை. இன்னைக்கு நாம் அனைவரும் திருச்சபைகளாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பெந்தேகோஸ்து நாள். ஆனால் அன்னை மரியாள் அந்த இடத்தில் சீடர்களை ஒருங்கிணைக்கவில்லை என்றால், அவர்களோடு இணைந்து வாழவில்லை என்றால் அந்த பெந்தேகோஸ்து நாளும் இருந்திருக்காது. அவர்களுடைய அந்த முயற்சி தூய ஆவியாரை சீடர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அந்த சீடர்கள் கோழைகளாக இருந்தவர்கள் வீரர்களாக மாறினார்கள். இயேசுவினுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க பல நாடுகளுக்கு அவர்கள் பயணப்பட்டார்கள். இன்று நாம் அனைவரும் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் பிறரோடு இணைந்து வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இணைந்து வாழ்தல் என்று கூறுகின்ற பொழுது தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஜெபத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து வாழ்ந்தார்கள். இது அன்னை மரியாள் வாழ்விலிருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்தது. திருத்துதர் பணிகள் நாம் வாசிக்கின்றோம், எல்லா நிலையிலும் அவர்கள் ஜெபத்தில் இணைந்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர்கள் அப்பப்பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். ஒரு பிரச்சனை வருகிறது, கைமண்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று அந்த இடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும், இந்த மாதிரி உங்களுடைய சண்டைகளுக்கு பஞ்சாயத்து செய்வதல்ல எங்களுடைய வேலை என்று சொல்லி இறைவேண்டலுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், சில நேரங்களில் ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது எந்த மனநிலையோடு நாம் வருகின்றோம்? ஆலயத்திற்கு ஆண்டவரை வழிபட வருகின்றோமா? ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோமா? அல்லது நம்முடைய சுயநல எண்ணங்களுக்காகவோ அல்லது பதவிகளுக்காகவோ அல்லது வேறு விதமான லாப நோக்கங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோமா? ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற மக்களாக ஆண்டவரை தேடி வர நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே மனதோடு ஒற்றுமையாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரே மனம், எந்த விதமான பிளவும் இல்லாமல் வேற்றுமையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக, நமது ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள். அந்த ஒற்றுமையை நமது வாழ்வில் நாமும் கடைபிடிக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு இறைவன் ஒருபோதும் பதிலளிக்க மாட்டார். எனவே ஒரே மனதோடு நாம் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டும். எனவே அன்னை மரியாளை போல தாழ்ச்சியோடும் இறை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பிற தேவைகளை நிறைவு செய்வதோடும் நாம் ஜெபிப்போம். இறுதியாக நாம் அனைவரும் ஒரே மனதோடு ஒற்றுமையோடு நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளில் உணர்த்துகின்றார். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலை. ஜெபமாலை ஜெபிக்கிறீங்களா மக்களே? ஜெபிக்கிறீங்களா? இல்லங்களில், ஆலயத்தில் மட்டுமல்ல, ஆலயத்திலும் ஜெபிக்க வேண்டும். நமது இல்லங்களிலும் ஒவ்வொரு நாளும் குடும்பங்களாக நாம் ஜெபிக்க வேண்டும்.
கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் சத்தமா, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் குலையாமல் வாழும். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாதை போல் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் முன் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, இதர ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், திருத்தொண்டர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உமது அருளால் எந்நாளும் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இறைவா, எமது குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்கள், முதல் திருவிருந்து பெறும் பிள்ளைகள், பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தார், பிற சபையினர் அனைவரையும் எல்லா வளங்களாலும் நிரப்பி ஆசீர்வாதங்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன இயேசுவே, இன்று உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணப்போகும் எங்களுக்கு நீர் ஒருவரே பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர் என்றும், நீரே ஆன்மீக உணவு என்றும், உம்மேல் நம்பிக்கையும் அன்பையும் எங்களுக்காக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் பங்கிலுள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் இறைவா, ஜெபமாலை மாதத்தில் இருக்கும் நாங்கள் தாட்சியின் சிகரமாய் விளங்கும் அன்னை மரியாவை எங்கள் குடும்பங்களின் அரசியாய் ஏற்று ஒற்றுமை, அன்பு, மன்னிப்பு, பகிர்வு, தாட்சி போன்ற அன்னையின் அருட்குணங்களையும் எங்கள் குடும்பங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஜெபமாலை நம்முடைய வெற்றி அடையாளமாக இருக்கின்றது. ஜெபமாலை ஏந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்விலே இறைவனுடைய அருளை பெற்று இருக்கின்றனர். அதனால தங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற ஜெபமாலைகளை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் உங்கள் ஜெபமாலை கையில் எடுத்துக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கரங்களில் ஜெபமாலை உயர்த்தி ஜெபிக்க இருக்கின்றோம். இதோ இன்றைய மறைவுரையில் கேட்டது போல ஜெபமாலையை கையில் ஏந்தி ஜெபிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட இருக்கின்றாங்க. அதனால் இந்த நாளில் சிறப்பான நாளில் இதோ இந்த ஒரு மாத காலமாக ஆண்டவருடைய இந்த சிலுவை பாதையை நாம் தியானித்திருக்கின்றோம். பிறப்பை தியானித்திருக்கின்றோம். உயிர்ப்பை தியானித்திருக்கின்றோம். இதோ முழுமை வரலாற்றையும் இந்த சிலுவை பாதை இந்த ஜெபமாலையிலே நாம் தியானித்திருக்கின்றோம். ஜெபமாலையை கரங்களை ஏந்தி ஜெபிப்போம். யாரெல்லாம் இன்னைக்கு விசுவாசத்தில் இணைந்து ஆண்டவருடைய
வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாம் தன்னுடைய கரங்களில் ஜெபமாலை எடுத்து ஏந்தி கொண்டு ஜெபமாலை வெற்றியின் சின்னம். இதோ இந்த ஜெபமாலை மூலமாக அன்னை மரியாள் மூலமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆசீர்வதிக்க இருக்கின்றார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களில் ஜெபமாலை என்று ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை இதோ இந்த ஒரு மாத காலமாக இந்த ஜெபமாலையின் மூலமாக எண்ணற்ற தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். தகப்பனே இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும் அப்பா. இதோ இந்த ஒரு மாத காலமாக இந்த பங்குல இந்த ஜெபமாலை நல்ல முறையில் நடைபெற நீ ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வதித்திருக்கின்ற தகப்பனே நன்றி இயேசுவே. இதோ இந்த இறுதி நாளிலே கரங்களில் ஜெபமாலை ஏந்தி எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இயேசுவே அன்பு தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. இதோ இவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே அன்பு தகப்பனே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ அன்று எல்லா குடும்பத்திற்கும் கொடுத்த உம்முடைய அமைதி மகிழ்ச்சி சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். இயேசுவே அன்பு தகப்பனே ஆசீர்வதியும் அப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும், வளருகின்ற குழந்தைகளை ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தை நல்ல முழு உடல் வளர்ச்சியை கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். இயேசுவே தகப்பனே படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய கரங்களால தொட்டு ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தை ஞானத்தை அறிவை கல்வியை ஒழுக்கத்தை கொடுத்து எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வளர ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் இதோ ஜெபமாலையை ஏந்தி நாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகள் தொழில்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்பா. எங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்திற்காக நீர் கொடுத்த எல்லா வேலைகள் தொழிலுக்காக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே அன்பு தகப்பனே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ வெளிநாடுகள் வெளி ஊர்கள் வெளி மாநிலங்கள் என்று குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே ஆசீர்வதியும் அப்பா. இதோ அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் வேலைக்கென்ற ஊதியத்தையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. உழைக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பல்வேறு விதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இதோ அவர்கள் தொழில் முன்னேற உங்களுடைய வல்லமையினால நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் படத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே அன்பு தகப்பனே ஆசீர்வதியும் அப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற வல்ல தேவனே. இதோ இந்த நேரத்தில் உடல் உள்ள சுகத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எங்கள் உடலை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நோய்கள் வலிகள் வேதனைகள் எல்லாத்தையுமே அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்து இதோ இந்த சிறப்பான நாளிலே உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமையான கரங்களால தொடு இயேசுவே. இதோ நீர் தொட்ட ஒவ்வொருவருமே சுகம் பெறுவார்கள் ஆண்டவரே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நோக்கி ஜெபிக்கணும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். சிறப்பாக இல்லங்களில் இருக்கின்ற நோயாளிகள் மருத்துவமனையில் இருக்கின்ற நோயாளிகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்க. குடும்பத்திலே தனிமையில் இருக்கின்ற முதியவர்கள் பெரியவர்களை ஆசீர்வதித்து நல்ல பாதுகாப்பினை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்து இதோ ஒவ்வொரு நாளும் வேலைக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வேலை வாய்ப்பினை கொடுங்க. திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து திருமண வரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நோக்கி குழந்தை செல்வத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்துவே இதோ இவருடைய உள்ள தேவைகள் எங்க குடும்ப தேவைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்பா. இந்த நாட்களிலே குடும்பத்தில் நாங்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களும் கைகூடி வருவதாக எங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு வெற்றி பெறுவதாக. அன்பு தகப்பனே இதோ ஜெபமாலை மாதத்தின் இறுதி நாளில் ஜெபமாலையை ஏந்தி எங்கள் உழைத்து உள்ள தேவைகள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே அன்பு தகப்பனே ஆசீர்வதித்து உங்களுடைய வல்லமையாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் அன்னையினுடைய ஆசீர்வதித்தாலும் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தர
புத்தகங்களில் என்னை தருகின்றேன். புத்தகங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுத்தால் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாளை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் வழி நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் மயிலார் அன்பிலும் உறுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை அரும்பெரும் செயல்களை பல புரிந்துள்ளீ. சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். ஆகவே வானகத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழ்ச்சியை முடிவின்றி ஒரே குரலாய் இணைந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே வருமளவு உமது இறப்பினை அறிந்திடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றிக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருக்கும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருக்கும். இந்த மாலை வேளையில் உமது ஆலயத்தை தேடி வந்து திருப்பலியில் பக்தியோடு ஜெபிக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்களின் குடும்பத்தின் தேவைகளுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்திருக்கும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பங்கின் பாதுகாவலர் கோடியற்புதர் அந்தோனியா, மேலும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய மதிப்புகளோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேலிரக்கம் வைத்தருளும். எம் மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேல் இரக்கம் வைத்தருளும். எம் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். 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 இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழகி பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் என்னிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவளே. ஆண்டவரே,
சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வா. சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வை அமைதியை தா. உணவாய் வந்த தேவனே, உணவு தருந்திடு. உணவினாலும் வளர்ந்திடவும் அருளின் பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வா. சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வை அமைதியை தா. கோடி நீரை நாடி வரும் மானின் இடையிலே உயிரியாக தீர்த்து உந்தன் அன்பையே நான் எண்ணினேன் இடையில் இனிமை சேர்ந்திடவா. இயேசுவே என் மார்பில் தொடர்ந்திடவே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. உயிரும் போதும் வணக்கம் போதும் தயக்கமில்லையே. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வா. சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வு அமைதியை தா. அமைதி உன்னை காணும் போது வசந்தம் பெருகுதே. அன்பில் இணைந்து வாழும் போது நினைவு நெஞ்சிலே நான் எண்ணினேன் பலரில் மகிழ்ந்தேன். வரும் வானங்களெல்லாம் இயேசுவே உன் மாவின் சாய்ந்திடவே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. உயிரும் போதும் நடக்கும் போதும் தயக்கமில்லையே. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வா. சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வு அமைதியை தா. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வா. சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வு அமைதியை தா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக மாறி இருக்கின்றது. எங்க மழை வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு விதமான சந்தேகம் காலையிலிருந்து மரியான் சேலைக்கு அதே சந்தேகம் அப்படிதாங்க. எங்க மழை வந்துருமோ வராதோ, திருப்பலியை குடிசடியில் வைக்கலாமா கோயிலில் வைக்கலாமா அப்படின்னு பயங்கரமான ஒரு சில சந்தேகங்கள் இருந்தாலும் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார். இந்த நாளிலே நல்ல கால சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதில் முதலாவதாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
இரண்டாவதாக நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய பங்கை சார்ந்த மரியாயின் சேனை. அப்படிதானே, இந்த அக்டோபர் மாதம் வந்துட்டாலே அவங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. அப்படிதானே, பரபரப்பாக இருப்பாங்க. அதே போல் காலையிலிருந்து பார்க்கும்போது காலையிலே வந்துட்டாங்க வேலைக்கு. கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. மற்ற நல்ல உள்ளங்களும் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். காலையிலிருந்து மாலை வரை எல்லா விதமான வேலைகளையும் மரியான் சேனையினர் மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது சுத்தம் செய்கின்ற வேலைகளாக இருக்கலாம், அல்லது பீடம் அலங்காரிக்கின்ற வேலைகளாக இருக்கலாம், இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்களாக இருக்கலாம். முக்கியமாக எல்லா பணிகளையுமே, அதாவது இந்த ஒரு மாதம் முழுமையாக மாலை நேரங்களில் ஜெபமாலை, அதே போல இந்த நாள் திருப்பலிக்குரிய எல்லாவற்றையும் பார்த்த மரியாள் சேனை அவர்களுக்கு நம் அனைவரும் இணைந்து கரமொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த நாள் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்தவர்களும் மரியாள் சேனையில் தான். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகங்களை அன்னை மரியாள் கொடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து மரியாள் சேனையிற்காக நான் கொண்டாடுகின்றேன். 1/11/2025 நாளை சனிக்கிழமை காலை 8:40 மணிக்கு சிறார் மாநாட்டிற்கு செல்ல இருப்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் பாலர் சபை சிறுவழி இயக்க பிள்ளைகள் குருசடி வளாகத்திற்கு வருமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல 1/11/2025 நாளை அனைத்து புனிதர்களுடைய நாள். நாளை காலை திருப்பலி நடைபெறாது. மாலை 6 மணிக்கு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்வு சமூகத்தினால் நடத்தப்பட இருக்கின்ற நடன போட்டியும் நடைபெறும். அதனால அனைத்து இறை மக்களும் என்ன பண்ணாங்க, நேரம் நடன போட்டிக்கு வர வேண்டாம். உங்க நடன குரூப்லாம் ஜெயிக்கணும்னு முதல்ல திருப்பலியில ஜெபம் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அவங்க எங்க டெக்கரேஷன் பண்ண பரவாயில்ல, மற்றவங்க உங்க அன்பியங்கள் உங்க இயக்கங்கள் சார்பாக நாளைக்கு நிறைய பேர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதனால அவர்கள் எல்லாருமே திருப்பலியில கலந்து கொண்டு எங்க குழு ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபித்து விட்டு அதன் பிறகு நம்முடைய இந்த நடன போட்டியினை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல இந்த நாள் மாலை எவ்வாறு மரியாள் சேனையினர் ஜெபமாலை ஜெபித்தார்களோ அதே போல இந்த மாதம் முழுவதும் காலை வேளையில நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே சொல்ல போனா ஜெபமாலை அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள். உண்மையாகவே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் போன வாரத்துல பார்க்கும்போது பயங்கரமான மழை, என்னடா அது ஜெபமாலை நடக்குமா நடக்காதா, நம்ம திருப்பலிக்கு போலாமா போக வேணாம், நான் ரூம்ல 6 மணிக்கு உறங்கிட்டு இருப்பேன். பார்த்தா அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப மிக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கடந்த ஆண்டா இருக்கலாம், இந்த ஆண்டா இருக்கலாம், பிள்ளைகள் ரொம்ப ஆர்வத்தோடு என்றும் வருகின்ற பிள்ளைகள், தூரத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அவர்களால் வர முடியவில்லை, அருகில் இருக்கின்ற பிள்ளைகள் இந்த 31 நாள் ஒரு சில நேரங்களில் திருப்பலி இல்லாத நேரங்களிலும் காலையில அவங்க சிரமப்பட்டு அந்த ஜெபமாலையை அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் அனைவரும் இணைந்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தகவல் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர்கிட்ட நாங்கள் ஒரு கிஃப்ட் கேட்டோம், அந்த கிஃப்ட் கொடுக்காம வெறும் கைத்தட்டு விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெயர்களை நம்முடைய இணை பங்கு தந்தை அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கேட்ட கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். Dibin, Stijin, Alin, Kefir, Joshua, Shano, Ajud, Dishya, Saufarnika, Stibina, லிஜி, கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, நம்ம பிள்ளைகளை. லிஜி, ஷைனிகா, ஷெனிகா, லிபினா, லிமிஷா,
ஜினிஷா, பென்சி, ஆல்பி, ஷனா, ஆசிகா மோல், சுவாதிகா, ஸ்டிவினா, ரால்ஃபீனா, அபிமோல், கோஜிகா. பிரியமானவர்கள், நான் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட கேட்டது ஃபாதர் ஒரு நல்ல காஸ்ட்லியான டைரி மில்க் சாக்லேட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கேற்ப அவங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப ஒரு டைரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்தாச்சு. ஒருவேளை நாங்கள் திட்டமிட்டு அடுத்த மாதம் எங்கேயாவது ஒரு சின்ன சுற்றுலா செல்லலாம் இருக்கின்றோம். அதனால் அவங்களோட கலந்து பேசிட்டு எங்கே போகலான்னு சொல்கிறாங்களோ அங்கே கூட்டுட்டு போகலான்னு இருக்கிறேன். சரி, அதனால தொடர்ந்து ஜெபிங்கள். ஜெபமாலை மாதம் முடிஞ்சிச்சு. அதனால் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டாம்னு இல்லை, மறைவுகளை சொன்னது போல ஜெபமாலை நம்மை காக்கின்ற ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. சரிங்களா? அதனால ஜெபமாலை ஜெபிங்க. கடவுள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதனால சிறப்பு நன்றி நம்முடைய அருள் தந்தையர்களுக்கு. ஆரோன் அவர்கள் ஒரு அழகான ஒரு திருப்பலி நமக்காக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அழகாக என்னுடைய பேச்சிலையும் ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு அருள் தந்தை. அவர் தான் எங்கே போனாலும் நல்ல முறையாக பாடக்கூடிய. அதே போல் நம்முடைய இடைப்பக்க தந்தை எப்போ பார்த்தாலும் நல்ல அழகான ஒரு வரைவுரை வைக்கக்கூடியவர். இந்த நாளிலே இங்கே சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிமரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கைகள் நமக்கு ஒழியம் புரியவும் அவரோடு இணைந்த உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னை மரியாதை போன்று ஜெபிக்கின்ற மக்களாக என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே,
தந்தை மகன் தூயாவியரின் பேராலே ஆமென்.